மேஷ ராசி அன்பர்கள், உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சாதாரண பாதையா இருக்காதுங்க. அது ஒரு போராட்டமும் வெற்றியும் கலந்த ஒரு வீரக்கதை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆரம்ப காலகட்டம், அதாவது குழந்தை பருவம், சின்ன வயசுல இருந்தே நல்ல ஒரு துணிச்சலாகவும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்பொழுதுமே நான் செய்வது சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவை உறுதுணையா எடுப்பீங்க. இந்த மேசராசிக்காரங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சில சமயம் பாருங்கள், இந்த அவசர கோபம் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும். அதே சமயம் உங்கள் மனசு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சுயமாக சாதிக்கணும் அப்படிங்கிற தீவிர எண்ணம் கொண்டவங்களா பெரும்பாலும் மேசராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறவங்க. வேலைக்கு போனால் கூட அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு தலைவனாக மாறக்கூடிய தன்மை இருக்குது. தொழிலில் செஞ்சால் கூட புதுசாக நிறைய முயற்சி செஞ்சு உங்கள் திறமையை வெளிக்காட்டுவீங்க. நீங்கள் செய்கிற முயற்சியில் தோல்வி வரட்டும், அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க, துவண்டும் போக மாட்டீங்க. தோல்வியே வந்தாலும் சரி, உடனடியாக எழுந்து நிற்பீங்க. விழுந்த இடத்துல எழுந்து நின்று அந்த விஷயத்தில் எதில் நம்ம தோத்தமோ அதுலேயே ஜெயிக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க மேசராசிக்காரங்க. தோல்வி எப்பவுமே உங்களை துவளை போட வைக்காது. தோல்வி ஒரு பாடமாக இருக்கும். தோல்வி எனக்கு பாடம், ஒரு முடிவு இல்லை அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. பணம் உங்ககிட்ட வருங்க, ஆனால் சில சமயம் இந்த அவசர முடிவு காரணமாக செலவும் ஆகிடும். மீண்டும் சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறதுனால பணத்தை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. உதவின்னு கேட்டால் உடனடியாக கொடுத்துருவீங்க. காதலில் உண்மையாக இருக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. நீங்கள் ஒருத்தங்களை நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அன்பு, நேசம் இதெல்லாமே முழு மனதோடு இருக்கும். அதே போல் இந்த டாமினேட்டிங் இது நேச்சுரலாகவே கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். குடும்பத்தில் எல்லோரையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனாக தான் பெரும்பாலும் மேசராசிக்காரங்களோட வாழ்க்கை அமையுது. நேர்மையானவங்களா இருப்பீங்க. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றுலாம் உங்களுக்கு பேசவே தெரியாது. கோபம் சீக்கிரம் வரும், ஆனால் வந்த உடனே அது மாறிடும். எப்பொழுதுமே நம்ம முன்னிலையில தான் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க. பல போராட்டம் இருந்தாலும் மேசராசிக்காரங்க வாழ்க்கையோட முடிவில் நான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன், என்னோட வாழ்க்கையை வாழ்வதற்காக நான் பிறந்துவேன், யாருக்காகவும் என்னோட வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு துணிவு, போராட்டம், இந்த அன்பு, பாசம் இது எல்லாமே கலந்த ஒரு ராசிக்காரங்களா மேச ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக சூழலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி அமையும், இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், என்ன முதல்ல செய்யக்கூடாது, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேசராசிக்காரங்க உங்கள் சுய ஜாதக கணிப்பை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக அப்பயுமே தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரும்பாலான பகுதி சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பம், துயரம், அதுக்கப்புறம் பிரச்சனை இது எல்லாமே இந்த மாதம் முடிவுக்கு வரப்போகுது. அப்படி இருந்தாலுமே எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவுமே கவனமாக நீங்கள் செயல்படணும். கவனமாக செயல்படணும் அப்படின்னா பிரச்சனை கூட வரும். உங்களுக்கான வேலையை நீங்களாக செஞ்சுக்கிறது நல்லது, அடுத்தவங்ககிட்ட ஒப்படைக்காமல். மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்கள் குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், அதுக்கப்புறம் வருமானம், பொதுவாக எந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் நன்மையை பெறலாம் அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போ சொன்ன விஷயத்தில் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சூரியனோட பயிற்சி சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை பெறலாம். சூரியன் தொழில்காரர்கள். தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைக்கணும். உழைக்கக்கூடிய அளவுக்கு உயர்வையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். புதனோட பயிற்சியுமே இந்த மாதம் நடக்குது. இது மேசராசிக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் கொடுக்கறதில்ல. புதன் எப்பவுமே அறிவுக்காரகனாக இருக்கிறாரு. அதனால் உங்களோட அறிவு திறமை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் திறமையாக நல்லா யோசித்து செய்வீங்க. அதுக்கான வாய்ப்புகள் வரும். பிரச்சனைகளுமே வருங்க. வராமலாம் பிரச்சனை இல்லாமல் யாரோட வாழ்க்கையுமே எப்போவுமே இருக்கிறது இல்லை. ஆனால் அப்படி பிரச்சனை வருதுன்னா அதை கண்டு பயப்படாமல் துணிச்சலாக செயல்படக்கூடிய ஆற்றல் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். சுக்கிரன் சுபபோகக்காரகன். வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே ஒருத்தங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிரன் நல்ல இடத்துல சஞ்சாரம் செய்யணும். அந்த அமைப்புமே இப்போ உங்களுக்கு இருக்குது. சுக்கிரன் பயிற்சி பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அது எப்படின்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருக்கக்கூடிய அமைப்பு.
எல்லா விஷயத்தையுமே துணிச்சலாக திறமையை கையாளுங்க. நன்மையை கட்டாயம் பெறுவீங்க. ஒரு தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு பாருங்க, அதுவாக தானாக வரும். அப்படி வர வாய்ப்பெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. சுக்கிரனோட பயிற்சி நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பண வரவுக்கு குறைவு இருக்காது. நீங்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டமான நேரங்கள் இப்போ உங்களுக்கு வந்து சேரும். பண வரவில் இருந்த தடை தாமதம் நீங்கி உங்களுக்கு பண வரவு நல்ல ஒரு உயர்வு ஏற்படுத்துது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்ப தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்வீங்க. உங்கள் தாய் தந்தைக்கு என்ன வேணும் எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. குடும்ப தேவைகளை நிறைவு செஞ்சு வைக்கிறதுனால குடும்பத்தோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக தடைப்பட்டு போன ஒரு நல்ல காரியத்தை இப்போ நீங்கள் சிறப்பாக செஞ்சு வைப்பீங்க. இதனால கொஞ்சம் சுப செலவுமே வரக்கூடிய வாய்ப்பு தாங்க. குரு பயிற்சி நடுநிலையான ஒரு பலன்களை தருது. அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். கவனமாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இப்போ நம்ம ஏதாவது கவனம் இல்லாமல் அசால்ட்டாக செய்யும்போது ஒரு சில பிரச்சனை வரதான் செய்யும். செவ்வாய் பயிற்சி சிறப்பான உயர்வையும் நன்மையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு துணிச்சல், நல்ல ஒரு தைரியம், இது எல்லாமே அதிகரிக்குது. குடும்ப சூழலையுமே 3ஆம் நபரோட தலையீடு வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களாக பேசி தீர்க்கிறது நல்லது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறதும் குடும்ப உறவுகளில் எப்பொழுதுமே உன்னதமான உறவை மேம்படுத்தும். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சண்டை போடுறது, பிரச்சனையை பெருசு பண்ணுறது, தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணுறது, இது எப்பவுமே குடும்பத்தோட அமைதியை கெடுத்துடுங்க. மேசராசிக்காரங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவுமே சர்வசாதாரணம் தான். பிரச்சனை வருதுன்னா அதை பெருசுப்படுத்த மாட்டீங்க, விட்டு கொடுத்து போயிடுவீங்க. விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போகிறதில்ல அப்படிங்கிறது மாதிரி தான் மேசராசிக்காரங்க செயல்படுவீங்க. ஆனால் மற்ற எல்லாரோட செயல்பாடுகளும் அப்படியே இருக்காது இல்லையா? அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். சனி பயிற்சி கொஞ்சம் அலைச்சலை உருவாக்கலாம். வேலை விஷயமா திடீர்னு வெளியில் போகிற மாதிரியான சூழல் வருவாரும். அதே போல் உங்கள் தொழில் வியாபாரத்துக்காக பொருட்களை வாங்குறதுக்கு அலையிற மாதிரியான சூழல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு ஏன் இப்படி அலையணும், ஏன் இப்படி போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மனசை நீங்கள் குழப்பிடாதீங்க. எவ்வளவு அலைச்சல் வந்தாலும் கண்டிப்பாக அந்த அலைச்சலுக்கு மேலே உயர்வை நீங்கள் பெறுவீங்க. நன்மைகள் பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால அயராது உழைச்சா அதுக்கேற்ற நல்ல பலனையும் பெறலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இது. பெரிய நன்மைகள் நடக்கும். நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அதிகரிக்குது. அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் தூக்கமின்மையும் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். மற்றபடி பிரச்சனை எதுவும் கிடையாது. ராகு பயிற்சி தொழில் வளர்ச்சியில் நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்துது. கேது பயிற்சியுமே நடுநிலையான ஒரு பலனை உருவாக்குது. இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுசுமே நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நல்ல ஒரு தைரியம், இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நீங்கள் கடந்த காலத்தில் செய்யவே முடியாது அப்படின்னு விட்ட வேலையை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. அந்த அளவுக்கு புதிய ஆற்றல், தன்னம்பிக்கை உருவாகுது. வருமானமும் அதிகரிக்குது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும். அதே நேரத்தில் வீண் விரயங்களுமே வரலாம். பொருளாதார ரீதியாக நல்ல நிலை நீடிக்க போகுது. குடும்பத்தோட வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்குது. குழந்தைங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்யற மாதிரியான சூழலும் வருது. வரவுக்கு நிகரான செலவும் வரலாங்க. பணம் வரதுக்கு முன்னாடியே சில நேரத்தில் செலவுகளும் வரலாம். கடன் வாங்கக்கூடிய சூழல் அது உண்டாக்கிடும். அதனால் பெரும்பாலும் நீங்கள் திட்டமிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தா நன்மைகளை பெறலாம். அதுக்கப்புறம் உத்தியோகம் தொழில் ரீதியாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்குங்க. பயப்பட தேவையில்லை. புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஒப்பந்தங்கத்தில் கையெழுத்து போடும் போதெல்லாம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சிறப்பான செயலால் பதவி உயர்வு, இடமாற்றம் இது சாத்தியமாக மாறுது. அரசு வேலைக்கு காத்திருக்கீங்களா? நல்ல செய்தி வரும் பாருங்கள். இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு சில நேரத்தில் அவசரப்படுறது காரணம் இல்லாமல் கோபத்தை தவிர்க்கணும். அவசரப்பட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. கோபத்தை குறைச்சி ஆகணும். கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக செயல்படுத்துறது நல்லது. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக செயல்படணும். கோபத்தில் வெளிப்படக்கூடிய வார்த்தை பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அதிகமாக அலைச்சல் இருக்கும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், தொழில், வியாபாரம், குடும்பம், பொருளாதார நிலை இதில் எல்லாமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். பெருசாக பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே வேணும். கவனமாக செயல்படுத்துறது
நல்லது. இப்போ ஒரு இடத்துல எல்லாரும் ஜாலியாக உற்சாகமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட செயல்கள், அதாவது மற்றவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை தூண்டும். அந்த இடத்துல கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்படணும். தேவையில்லாமல் பேசி சண்டை போட்டால் குடும்ப உறவுகளிடையே சிக்கல் வரும். அது குடும்ப சந்தோஷத்தை குலைச்சிடும். அதே போல தான் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் தொழில் பார்ட்னர்கள்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்காதீங்க. ஏன்னா அவங்களோட உதவி உங்களுக்கு இப்போ ரொம்ப பக்கபலமாக இருக்குது. அதனால் தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் கரெக்டாக உங்களோட பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். வரவு செலவில் சரியாக கணக்கு எழுதி வைக்கணும். பண விஷயத்தில் முக்கியமாக எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்களை நம்பி உங்கள் பொறுப்பு ஒப்படைக்காதீங்க. பண விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு தவறையும் செய்யவே கூடாது. பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. பண விஷயத்தில் கரெக்டாக இருங்க. அதே போல் உங்களோட தங்க நகைகளை பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க. கொடுக்காம தவிர்க்க பாருங்கள், அது நல்லதாக இருக்கும். இந்த மாதம் வரக்கூடிய நன்மை எல்லாமே சிறப்பாக கிடைக்கணும். எந்த ஒரு தீமையும் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பாருங்கள், செவ்வாய்க்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. இது நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மேசராசிக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியாக வராரு. செவ்வாயின் அதிபதியாக முருகன் இருக்கிறாரு. அதனால் மேசராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை முறையாக செய்து வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் செல்வ நிலை மேலோங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும். முருகனின் அருள் கிடைக்கக்கூடிய ராசி தான் மேசம். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவு பண்ணுங்க நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில். அந்த முருகப்பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. முருகனின் அம்சம் கொண்ட ராசிகளில் மேசராசிங்கிறதுனால கண்டிப்பாக முருகனின் அருள் கடாட்சம் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை, இப்படி நன்மை மட்டுமே சிறப்பான உயர்வு வாழ்வதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்.